நாங்கள் 3 பேர் இன்றைக்கி சூப் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்துருக்குறோம். கேமரா வந்து நாங்கள் அந்த இடத்துல கீழே வச்சுருக்கிறோம். கேமரா யாரும் எடுக்கலை. நாங்கள் சூப் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்றைக்கி 3வது முறையாக வந்துருக்குறோம். இத்தனை நாளாக கறி வறுத்தது போட்டோம். கறி வறுத்த தண்ணி தொடர்ந்து 3வது நாளாக சூப் வீடியோ போடுறோம். சூப் வீடியோ வியூ எப்படி போகுங்கிறத பொறுத்து தொடர்ந்து நம்ம சூப்பு குடிக்கலாமா இல்லை போய் கறி வறுக்கலாமா அப்படின்றப்போ டெசிஷன் எடுக்கப்படும். அடுத்தது நம்ம கம்பெனியில் இன்னும் சில மாற்றங்கள் நடக்குது. அப்புறம் இன்னொன்று, நாங்கள் திருமண தகவல் மையம் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். நான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். என்னது? திருமண தகவல் மையம். ஓகேவா? நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருடைய ஜாதகத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வேணுங்கிறவங்க ஜாதகத்தை கற்றுட்டு அவங்களுடைய உறவினர்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாதகம் பொருந்தது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போட்டு பேசி பண்ணிக்கலாம். நாங்கள் இதுக்கு வெறும் 100 ரூபா மட்டும் ஃபஸ்ட்டு டைம் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். திரும்ப வந்து உங்களுக்கு ஜாதகம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து ஜெராக்ஸை எடுத்துக்கிட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு பொண்ணை வேலைக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு திருமண தகவல் மையத்தில் உங்களுக்கு வந்து ஜாதகம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலாம். அவ்வளோதான். நாங்கள் சூப்பராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அடுத்தது கார்த்தி வந்து சொல்லுவார். கார்த்தி இன்னைக்கு ஊமையாகிட்டார். இந்த சூப் வந்து கேமராவுக்கு, மற்ற 3 சூப்பு எங்களுக்கு. எடுத்துக்க ஓகே. வாழ்நாள் கலக்கி சாப்பிட்றோம். அந்த பிரியாணி பிரியாணி எங்கே நினைக்கினா அந்த சம்பவம் அந்த எங்கே வீட்டில் கலக்கி வந்தீங்க. அந்த அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் சூப்பர் சொன்னால் நடத்துங்களை வாங்கி நைட்டு 11 பிறகு அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு இல்லையா? 2 நாள் ஒன்றுமே பண்ண முடியாது. கார்த்தி சூப் குடிச்சியா இல்லையா? சூப் நல்லா இல்லையா? மகி உனக்கு? நானும் குடிக்கவே இல்லை. சூடாக இருக்கு. நம்ம நீ குடிக்கவே மாட்டேன்னு தெரியும் எனக்கு. இன்னைக்கு சாய் மீன் கடையிலே சூப் போடுறாங்க. அந்த சூப் நல்லா இருக்கு. சாய் மீன் கடையில் ஆட்கள் சூப். ஆமாம். எப்போ இருந்து? போன வாரத்துலேருந்தே போடுறாங்க. அப்போ சொல்லிட்டு ஆனால் பழசு கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஆம்லெட் கலக்கி மகேந்திரனுக்கு ஆம்லெட், நம்மளுக்கு கலக்கி ஆஃப் ஆயில். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஆஃப் ஆயில் தானே? மூர்த்திகர் புல்பாய் நம்ம வந்துட்டு ஸ்பூனில் தான் கலக்கி சாப்பிடுவோம். இது வீடியோவில் வந்துடும். மூர்த்திகர் கேரட் இல்லைன்னு சொல்லிட்டு கொரியர் ஆஃபீஸ் போடலாமா வேண்டாமா? கிருஷ்ணமூர்த்தியின் புது பிஸ்னஸ் ஐடியா. மற்ற கடைகளில் கொரியர் ஆஃபீஸ் ஒன்று தான் இருக்குது, அம்மையப்பன் ஹோட்டலுக்கு பக்கத்தில். கிருஷ்ணமூர்த்தி வந்து கொரியர் ஆஃபீஸ் நம்ம தனியாக போடலாம் அப்படிங்கிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம வேறு ஜாதக பரிமாற்ற மையம் வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
எங்களை விட்டுட்டு கார்த்தியும் மகேந்திரனும் டீ சாப்பிட்டு வந்துட்டானுவோ, அதனால் நானும் கிருஷ்ணமூர்த்தியை மட்டும் டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு போகிறோம். ஃப்ராடு பைய பிள்ளைங்க 2 பேரும். அரை மணி நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வராங்க. வெயிட் பண்ணணும், அப்படி போகிறதுக்கு முன்னாடி கூப்பிடணும். அச்சமா கூப்பிட்றீங்களே. டீ கடை நண்பர்கள். ஆமாம், என்ன போகிறீங்கன்னா பேக்கரி கேசின்னு சொல்லுவாங்க. அப்பப்போ இந்த சந்தையில் வந்து நிற்போம், கேட்போம். அதுக்கு இந்த சந்தையில் டீ கொடுத்துருவாங்க, நாங்கள் குடிச்சிட்டு வந்துடுவோம். ஆமாம், ஃப்ரீ டீ டெலிவரி. ஒரு க்ரீம் பண்ணணும், அவனுக்கு ஒரு டீ மட்டும். என்ன சொன்ன மறுபடியும் டீயா? நம்ம வந்து லெமன் டீ ப்ளஸ் க்ரீம் பன் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். கார்த்தி ஒன்றுமே சாப்பிடல. ஏன் ஒன்றுமே சாப்பிடல? அப்படியே தான் அரைச்சிங்க. அதனால மகேந்திரா எவ்வளோ நாளாக பார்த்துட்டே இல்லை. இனிமேல் எங்களுக்கு இப்படி பார்த்து எடுத்துட்டு வந்து இது எனக்கு இதுவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. க்ரீம் பன் டீ வந்துடுச்சு. ஏன்னா 1.5 மணி நேரத்தை படம் நினைக்கிறோம். 1.5 மணி நேரமா 1 நிமிஷம் முறையில் பாரு, வியூ பாரு எப்படி இருக்கு. ஃபோட்டோவில் வீடியோ எடுத்தோம். ஆமாம், யூடியூப்பில் போடுவோம். இந்த வீடியோ யூடியூப்பில் தான் நீ வருவ. உங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஆமாம், அப்பதான் என்ன நீ எல்லாம் வீடியோ யூடியூப்பில் போடுவா. எல்லாம் உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. எல்லாத்துக்கும் கூட நல்ல படம் ஒரு வேற மாதிரி சாங்கு. வேற மாதிரி சாங்கா? நாங்கள் வேற மாதிரி இலை வீட்டில் போடுவாங்களா? இலை வீட்லையா? நல்ல படம் இலை வீட்லையா? ஆமாண்ணே, எனக்கு நல்ல பாட்டே பிடிக்காது. இலவு பாட்டு தான் முடிக்குமா? நல்ல பாட்டு எதுவும் போட்டுறாதியா? போடுறாங்களா? இலவு பாட்டு தான் போடும். நல்லா ரெடி பண்ணி போட்டுவிடுங்க. சரி, எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாமே சண்டை. அதனால் நைட்டு வேறு ஒரு கனவு எனக்கு கொண்டு விட்டாங்க வேற. உனக்கோசம் 10 சொன்னாங்க. புரியல. இல்லை, யாருக்கிட்ட போய் சொன்ன? யாருக்குமே சொல்லலை. கனவு இப்படி வந்துச்சு. உனக்கு வந்துச்சா? பேசவும் எங்கள் பிள்ளையாங்க தான் படுத்துட்டு போய் வீட்டில் படுக்க மாட்டேன். ஓ, அப்படியே அந்த பிள்ளையாண்டில் நடந்துட கூட ஒரு பயமாக இருக்கு. பயப்படாது. பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். பகல் கனவு பழிக்காது. 2 டிப்பு சாயதுக்கு தாயங்கமாக பார்த்து காப்பாற்றிப்பேன். ஐயோ, மருந்து பிடிச்சிட்டானாம்மா. ஓகே கேஸ், மீண்டும் நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நானும் மகேந்திரனும். பாய் பாய் சொல்லி இருங்க வெயிட் பண்ணுங்கள். மகேந்திர பாய் சொல்லுவோம். பாய் சொல்லி பாய்.